இங்கே இத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள். ஒரு எடுத்துக்காட்டாக நானோ நம்முடைய அமைச்சர்களும் இந்த விவரத்தை பேசலாம். ஆனால் உங்கள் ஒவ்வொருவருடைய மனதிலும் பல்வேறு சிந்தனைகள், பல்வேறு காரணங்கள் கடந்து கொண்டிருக்கு. நான் ஏன் கடந்து கொண்டிருக்கிறது என்ற வார்த்தையை நான் பயன்படுத்தினேன் என்றால், திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுக்கு தோல்வி என்பது புதிதானதல்ல. நாம் பார்க்காத வெற்றி புகழ்கள் கிடையாது, நாம் பார்க்காத தோல்வி வெள்ளத்தாக்கு கிடையாது. இரண்டையும் நாம் பலமுறை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த முறை இந்த தோல்வியிலே நாம் ஏன் அவ்வளவு காயப்பட்டிருக்கிறோம், ஏன் நம்முடைய நெஞ்சிலே அந்த கோபம், அந்த காயம் ஏன் ஒரு அக்னியை கூட கடந்து கொண்டிருக்கிறது என்று கேட்டால், அதற்கு காரணம் நாம் உயிரணைய நினைக்கக்கூடிய கழகத்தினுடைய தலைவர் வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டாரே என்கிற அந்த எண்ணம். அந்த எண்ணம் நமக்கு வெறும் கவலையோ வருத்தத்தையோ சோகத்தையோ மட்டுமல்ல, நம்முடைய மனதிலே இன்னும் ஆறாத ரணமாக அந்த ரணம் இருக்கிறது. அந்த ரணம் கோபமாக நம்முடைய மனதிலே இருக்கிறது. அந்த ரணம் உங்கள் மனதிலே இருக்கிறவரை தோழர்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ரணம் உங்களுக்கு காயாக இருக்கும் வரை அடுத்த தேர்தலில் அவரை முதலமைச்சராக அவரை வைக்கிறோம் என்கிற உணர்வுதான் அந்த தீப்பொறி, அந்த உணர்வு. நாம் நம் தலைவருக்கு இந்த வெற்றி வாய்ப்பு இழந்து தந்திருக்கிறோம், அவர் வரவில்லை என்கின்ற அந்த உணர்வை நாம் மனதிலே பெற்றிருக்கோம் என்று சொன்னார். நீங்கள் தேக்கி வைக்கக்கூடிய அந்த உணர்வு தான் அவரை மீண்டும் முதலமைச்சராக நாட்காலிலே ஒரு நாள் உட்கார வைப்பது எந்த விதமான சந்தேகம். நாங்கள் கொஞ்சம் பேர் சட்டமன்றத்திலே பேர் உட்கார்ந்து இருக்கிறோம். மாவட்ட கழக செயலாளர் கூட்டத்திலே நான் பேசுகிற போது சொன்னேன், சட்டமன்றத்திலே நாங்கள் போய் உட்கார்ந்து இருக்கிறோம். நாங்கள் 50 பேர் உட்கார்ந்திருப்பதில் எங்களுக்கு மகிழ்ச்சியா? ஒரே ஒருவர் தலைவர் அவர்களே, நீங்கள் வெற்றி பெற்ற அந்த இடத்திற்கு சென்று நாங்கள் எத்தனை பேர் வெற்றி வாய்ப்பு எழுந்திருந்தால் நாங்கள் ஒரு வகையிலே மனதை பற்றி மகிழ்ச்சி பெற்றோம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் அந்த இடத்திலே இல்லாத இடத்திலே சட்டமன்றத்திற்குள்ளே சென்று சட்டமன்ற உறுப்பினருக்கான இருக்கைகளை நாங்கள் அமர்ந்து திரும்பி பார்க்கிற போது, நீங்கள் அந்த இடத்திலே இல்லாத நிலையை நாங்கள் கண்டுகிற போது எங்கள் உள்ளம் சிதைகிறது, எங்கள் கண்கள் குளமாகிறது என்று சொல்ல வேண்டும் என்றால், ஒரு முள் இருக்கையிலே உட்கார்ந்து கொண்டிருப்பதை போல்தான் நான் சட்டமன்றத்தை உட்கார்ந்து நான் சொன்னேன்.